வணக்கம். நான் நம்ம வீரபாண்டி தொகுதியோட அஇஅதிமுக வேட்பாளர் பேர் ஸ்ரீ பாலாஜி சுகுமார். நான் நம்மளோட வீரபாண்டி தொகுதியில் இருக்க பாரப்பட்டிங்கிற கிராமத்தில் தான் பிறந்தேன். நம்மளோட விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜில் தான் மருத்துவ படித்து முடித்தேன். சித்திரக்கோயிலேருந்து ஆரம்பித்து நம்ம கம்மாளப்பட்டி வரைக்கும் நான் படித்த காரணத்தினாலும் நான் இங்கேயே வளர்ந்த காரணத்தினாலும் உறவினர்கள்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் பழகிறப்போ நம்ம வீரபாண்டி தொகுதியே நான் சுற்றி வந்தேன்னு சொல்லலாம். அவ்வளோ நெருக்கமான, எங்கே போனாலும் நம்ம வீடு சொர்க்கமே ஆனாலும் நம் வீட்டை போல வருமாங்கிற மாதிரி தான் நம்ம தொகுதி. எனக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா கூட ஸ்கூட்டியில் போகிறப்பையோ அப்பா கூட பைக்கில் போகிறப்பையோ நம்ம திருமணி முத்தாரை நான் பார்த்துக்கிட்டே போவேன். மற்ற இடத்தெல்லாம் பார்க்குறப்ப நதி அவ்வளோ அழகாக ஓடும், நம்மளோட ஆறு மட்டும் ஏன் இப்படி சாக்கடையா ஓடுது அப்படின்னு நான் அப்ப யோசிச்சிருக்கேன். நம்மளோட விவசாயிங்க இந்த பனமரத்துப்பட்டி பக்கம் இருக்கவங்க எல்லாருமே நீண்ட நாள் கோரிக்கை, நிறைய விவசாயிங்க அது பூ உற்பத்தி பண்றவங்க அதிகம். சுத்தி இருக்க ஒரு 10 கிராமம் 20 கிராமத்துக்கு மேல திங்கக்கிழமை பனமரத்துப்பட்டி சந்தையில தான் காய்கறி எடுக்கிறாங்க. இந்த பக்கம் வீரபாண்டி பக்கம் நெசவாளர்களா தான் இருக்காங்க, ஜவுளி உற்பத்தியாளர்கள் தான் ஜாஸ்தி. இப்போ நம்ம வீரபாண்டி தொகுதிக்காக நெசவாளர்கள் எல்லாரும் பயன்பெற்ற மாதிரி அதுதான் நம்ம இளம்பிள்ளை ஜவுளி பூங்கா. இதை நம்ம போன தடவை அண்ணன் முதல்வராக இருந்த காலகட்டத்திலேயே நம்ம அதை செயல்படுத்தணும்னு ரொம்ப முயற்சி பண்ணணும். அது இல்லாமல் நம்மளோட பனமரத்துப்பட்டி பக்கம் ஒரு அரசாங்க குளிர் சாதன கிடங்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். 2000 ஏக்கர் உள்ள ஒரு பரப்பளவு உள்ள ஒரு ஏரி இன்னைக்கு செயல்படாம அது முள்ளுக்காடா இருக்கு. அதுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு எவ்வளவோ நம்ம முயற்சி எடுத்தோம். அதுக்காக என்னை ஆதரிச்சு ஆட்டியம்பட்டியில பிரச்சாரம் பண்ண வந்தப்ப அவரே அதை உறுதி அளிச்சுட்டு சென்றிருக்காரு. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய திட்டத்தை இந்த வீரபாண்டி தொகுதியில செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடுற வேட்பாளர் யாருமே நம்மளோட வீரபாண்டி தொகுதியை சார்ந்தவங்க கிடையாது. எல்லாருமே வெளியூர்காரங்க, வெளி மாவட்டத்துக்காரங்க. அவங்களாம் இங்க வேட்பாளராக போட்டி போடுறாங்க. அவங்க போட்டி போடுறத தப்புன்னு நான் சொல்லல. ஆனா எனக்கு அதுல பெருமை தெரியல. எனக்கு இந்த வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினருங்கிறது என் தலைக்கு மேல இருக்க மாபெரும் பொறுப்பாதான் தெரியுது. நாங்க எங்க குடும்பத்திலிருந்து ஒரே இரவுல 2 உயிர்கள் பலி கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து மக்கள் சேவைக்காக இறங்கி பணி செய்ய ஒரு நாள் கூட தயங்கினதோ அச்சப்பட்டதோ கிடையவே கிடையாது. இந்த வீரபாண்டி தொகுதி மக்களுக்கு நாங்க சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நீங்க எல்லாருமே உங்க வீட்டு பையனான எனக்கு நம்ம வீரபாண்டி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரா என்ன தேர்ந்தெடுத்து நம்ம வீரபாண்டி தொகுதிக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அதை பூர்த்தி செஞ்சு தர எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு உங்க எல்லாரோட பொற்பாதங்களையும் தொட்டு வேண்டி கேட்டுக்கிறேன்.